ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம கடைசி டே ஆஃப் 6th சீரீஸ்ல இருக்கோம். 5th டே, அதாவது ஃபுல் பாடிக்கான மூவை தெரிஞ்சுக்கிறனால இல்லையா. அதனால நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ஃபுல் பாடி மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைட் பெண்ட்ஸ் வித் ஆர்ம் ரீச். அதாவது ஒரு பக்கமாக நம்ம உடம்ப வளைக்கும் போது ஒரு கையை கொண்டு போய் அடுத்த டைரக்ஷன்ல வைக்கிறோம், ரீச் பண்றோம், அதாவது எட்ட பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்னைக்கான மூவ். பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுல 3 வேரியேஷன்ஸோட வந்திருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் பத்தியும் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன். இந்த சைட் பெண்ட் வித் ஆர்ம் ரீச் எப்படி பண்ணணும்னா, காலை நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க, ஒரு கையை இடுப்புல வச்சுக்கோங்க. எவ்வளவு முடியுமோ அந்த பக்கமா, அதாவது எந்த பக்கம் கை வச்சிருக்கோமோ அந்த பக்கமா இடுப்பை வளைக்கணும். அதோட சேர்ந்து இந்த கையையும் ஆர்ச் மாதிரி, அதாவது வில்லு மாதிரி வளைக்கணும். பண்ணலாமா? பாருங்க. வச்சுக்கோங்க. ஒரு கையை மேல வச்சுக்கிறேன், இப்போ வளைக்கிறேன். கை தலைக்கு மேலேயே இருக்கணும். எவ்வளவு போக முடியுமோ போகிறேன். ஓகே, நிதானமா மேல வந்துருங்க. இப்போ இந்த கையை மேல வச்சுக்கலாம், இந்த கை இடுப்புல வச்சுக்கிறேன். பாருங்க, எவ்வளவு வளைக்க முடியுமோ. சைட்ல தான் வளையணும், உடம்பு முன்னாடி போக கூடாது. இந்த கை தலைக்கு மேல இருக்கணும். எவ்வளவு வளைய முடியுமோ வளையுங்க. ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்தவொடனே மேலே எழுந்துருங்க. அவ்வளவுதான். இப்ப திருப்பி பண்ணலாமா? ரைட் ஹேண்ட் ஆன் தி ஹிப், லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க மேல வச்சுக்கிறேன். கையை கீழவே விடாம திருப்பி பண்ணணும். சைட்ல பெண்ட் பண்ணிருக்கேன். கம் பேக். இந்த கையை எப்படி வச்சுக்கிறோம்? ரைட் ஹேண்ட் அப், பெண்ட் டு த லெஃப்ட். கையை கொண்டு எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ண பாருங்க. ஓகே, கம் பேக். ஓகே, அவ்வளோதான், ஈஸி. இதோட செகண்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கையும் மேலே வச்சுட்டு நம்ம சைட் பெண்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா? பாருங்க. காலை பிரித்து வச்சுக்கிறேன், கை 2த்தையும் மேலே வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சைடில் ஆர்ச் பண்ண போகிறோம். ஓகே, எஸ், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அதே பக்கம் கையை கீழே விட்டுறாதீங்க, கை அப்பாவே இருக்கட்டும். ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணிட்டு நில்லுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம வளைக்கணும் உடம்ப. கை 2ம் மேலேயே இருக்கட்டும். எஸ், as simple as that. திருப்பி பண்றோம். எவ்வளவு முடியுமோ இடுப்பை வளையுங்க. இடுப்புல இருக்கிற ஃபேட் அப்பதான் நல்லா பிரேக் ஆகும். எஸ், யூ ஒர்க் அவுட். ஓகே, அகைன் திஸ் சைட். எஸ், அவ்வளோதான். இது செகண்ட் வேரியேஷன். இப்போ தேர்ட் வேரியேஷன் பார்க்கலாம். கேட்டிங்கன்னா, இதே மாதிரி சைட் பெண்ட்ஸ், அதே கை ரீச்சும் ஆகணும். அந்த இடத்துல ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் இருங்க, அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கூட அப்புறமா திருப்பி பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, காலை நல்லா பிரிச்சு வச்சுக்கலாம். 2 கையிலையும் ட்ரை பண்ணுங்க, இல்லை ஒரு கையில பண்றவங்களும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 கை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, சைட் பெண்ட், ரீச், ஹோல்ட் பண்ணி கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. எஸ், கம் பேக் அப். இப்போ லெஃப்ட் சைடு பண்ணலாம். பாருங்க, 2 கையும் மேலே வச்சுன்னா இந்த வாட்டி பண்றேன். 1 2 3 4 5. ஃபாஸ்டா கவுண்ட் பண்ணிருப்பேன். நீங்க கரெக்டா டைமர் வச்சு கூட பண்ணலாம். வந்துட்டேன். இப்போ ஒரு கையில பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இப்போ லெஃப்ட் சைட் பெண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4 5. கம் பேக். இந்த கை மடிச்சுக்கலாம், இந்த கை மேலே வச்சுக்கலாம். 1 2 3 4 5. கம் பேக். ஐ திங்க் 2 கையும் சேர்த்து வச்சுன்னு பண்ணும்போது தான் நல்ல எஃபெக்டிவா இருக்கு. அதே ட்ரை பண்ணலாம். பாருங்க, 2 கையும் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ ரைட் சைடு, என்னோட ரைட் சைடு போக போறேன். ஓகே, 1 2 3 4 5. கம் பேக். இப்போ இந்த பக்கம் பண்ணி காமிக்கிறேன். கையை மேலே தூக்கிக்கலாம், காலை பிரிச்சு வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. That's it. Okay. ஸோ இந்த 3 வேரியேஷன்ஸையும் 5 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 டைம்ஸ் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன். அதாவது இடுப்பை இந்த இடத்துல நம்ம வளைச்சு சைடில் ரீச் பண்ணுறோம், அதுவும் கையும் சேர்ந்து ரீச் பண்ணுறதால நான் சொல்லவே தேவையில்லை. இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு. ஹிப் மசில்ஸ், ஆப்ளிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சைடு இடுப்பில் இருக்கிற ஃபேட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மசில்ஸை தான் நம்ம வளைக்க போகிறோம். அது ஒரு விஷயம். அது தவிர்த்து கையை மேலே வச்சு ஜஸ்ட் லைக் தட், நம்ம இந்த பக்கம் இடுப்பில் கை வச்சு மட்டும் சைட் பெண்ட் பண்ணல, கையை மேலே எடுத்து வச்சுக்கிறோம். அதனால ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கையை மேலே தூக்கிட்டு இப்படி சைடில் பெண்ட் பண்ணி ரீச் பண்ணுறதால ஹேண்ட் மசில்ஸ் இன்க்ளூடிங் ஷோல்டர்ஸை நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ரீச் பண்ணுறோம். ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இது. பெண்ட் பண்ணுறதால சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் பிரெயினும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இந்த வேரியேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. இந்த மூவை இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு ரேப் அப் ரவுண்ட் ஆஃப் 6th சீரீஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.